மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எந்த நல்ல மெசேஜ் பெரிய ஒரு பலான படங்கள்னு சொல்கிற அளவுக்காக இருக்குதுன்றது எனக்கு புரியவில்லை. நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. எழுதுறது மட்டுமே இல்லைங்க, சமீப காலமாக இப்போ அப்பா அவங்க அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்கன்னு ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தோடு ஒரு படத்தை போடுறது. மேக்கப் மேன் ஆம்பளைனா பக்கத்தில் வரக்கூடாது, காஸ்டியூமர்லாம் லேடியாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு அந்த காலத்தில் இருந்தது. பழனியில் நாங்கள் கொஞ்சம் காலம் இருந்தோம். எக்ஸிபிஷன் போடுறச்ச டிவியில் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் குழந்தை பருத்தி எனக்கு அதிசயம், எங்கேயும் இங்கே அக்காடுறாங்க, இதுக்குள்ளே நிற்கிறாங்களே அப்படின்ட்டுன்னு. பெரிய நடிகையாக நான் அப்படி பார்க்குறத விட எங்களுக்கு ஒரு தாயாக என்ன அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும்ல, சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்த ஏதாவது அனுபவங்கள் ஞாபகம் இருக்கா? நான் பார்த்துருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் அங்கிளோட மடியிலே உட்காந்துக்கிட்டு அவர் எனக்கு சாக்லேட்லாம் ஊட்டுவார். எல்தா மேடம் அடிமை பெண்ணில் ரொம்ப சின்ன குழந்தை நினைக்கிறேன். அவங்க அப்படி நிற்கிறச்சு அப்படியே ஒரு தங்க பதுமையே நடந்து வர மாதிரி இருக்கும். அதான் எம்ஜிஆர் அங்கிளோட ஷூட்டிங் போனால் அவர் குடிக்கிற அந்த மலாய் பால் எல்லாருக்குமே கொடுப்பாரு. உங்களோட ஃபினான்ஷியல் அந்த குடும்பம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் எந்த அளவுக்கு உயர்ந்துச்சு? பாரம்பரியமாக பார்த்தா எங்கள் ஃபாதர் ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்க்கறதுலாம் ரொம்ப எல்லாமே பொருளாதாரத்தில் ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலைமையில இருந்தோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் மேம். முதல்ல உங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவோ பெரிய அனுபவம் உங்களுக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே இந்த நேர்காணலில் நீங்கள் பகிர்ந்துக்கிங்க போகிறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு உங்களை எல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நான் முதலாக உங்கள் சினி உலகத்துக்கு கொடுக்குற ஒரு இன்டர்வியூ நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நாளாக மிஸ்டர் பிரபு இந்த இன்டர்வியூக்காக என் பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் இந்த ஊரில் இருக்கல, இப்போ எனக்கு கொடுக்க முடியல, நான் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக மேம். அடிக்கடி எங்கே மேம் போவீங்க? அதாவது உங்களுக்கு தோணுச்சு இப்போ நிறைய பேர் லீவுக்கு அப்படின்னா எங்கேயா போங்களா? அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய ஒரு ஊர் எங்கே இருப்பீங்க? அந்த மாதிரி எனக்கு ரொம்ப எப்பவுமே மனசளவில் ஆத்மார்த்தமாக இது என்னுடைய இடம்ன்று தோன்றது. நான் பிறந்த இடம் கேரளா. என் குழந்தைங்க யூஎஸ்ஏல இருக்கிறதுனால முக்கால்வாசி நேரம் அங்கே இருக்கிறேன். அங்கே ஒரு நடனப்பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ என்ன நானே பிஸியாக வச்சிட்ருக்கேன். குழந்தைகள் இருக்காங்க. ஸோ என்னோட லைஃப் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எங்கே போனாலுமே எனக்கு சந்தோஷம்தான். நடனப்பள்ளி அப்படிங்கும்போது டான்ஸ் கிளாஸ் எப்படி மேம் இப்போ அங்கே பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது ரெகுலராக எப்படி போயிட்டு வருவீங்க? இல்லைங்க, நடனப்பள்ளி எங்கே இருந்தாலுமே இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு இருக்குது. அதில் ரொம்ப ஆர்வம் இருக்கவங்க எங்கே இருந்தாலுமே கற்றுப்பாங்கங்க. ஸோ அங்கே இருக்கச்ச நான் நிறைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கல, ரொம்ப அதில் ஆர்வமாக இருக்கிற சில பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இங்கே வரைச்ச நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அதுக்கு பயிற்சி எடுத்து நானும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மேம். இப்போது ஆரம்ப காலகட்டங்களில் வட்சாலா அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அதை நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதாவது நடனப்பள்ளி ஆரம்பிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு இருந்ததா? அதாவதுங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு ஒரு வயசு, ஒரு காலம், நேரம்னா சொல்லுவாங்க. என்னோட கொள்கை எப்படின்னா, நல்லது பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நல்லது எப்போ வேணால் பண்ணலாம், எந்த வயசில் வேணால் பண்ணலாம். இப்போ கேட்பேன், நீங்கள் இப்போவும் ஆடுறீங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தமாக கேட்பாங்க. எங்கள் இப்போவும் ஏன் ஆடுறதுல என்ன இருக்குது? நான் எனர்ஜியாக நான் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் ஆடுறதுக்கு என்ன இருக்குது? ஸோ எனக்கு இந்த நடனம் நாட்டியம்ங்கிறது எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கலையார்வம் உள்ளவங்க, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு. மற்ற 2 சகோதரிகளுமே சினிமாவில் இருக்காங்க. அவங்க பெண் குழந்தைகளும் இந்த சினிமாவில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த கலைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஸோ நான் நினைப்பேன் எப்போவுமே என் கடைசி மூச்சிருக்க வரைக்கும் இந்த கலையில், அதாவது சினிமா ஆர்டிஸ்டாக ஒரு ஹீரோயினாக அப்படி இருந்தால் தான் சாதிக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் இந்த கலையில் என்றைக்குமே இருக்கணும். ஏன்னா இந்த கலை நம்மளுக்கு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவோ நல்ல விஷயம். ஏன்னா நான் இந்த டான்ஸுன்னு வந்ததே எங்கள் ஃபாதர் எனக்கு கால் கொஞ்சம் பலகீனமாக இருந்தனால
அதை வலிமைப்படுத்துறதுக்காக பத்மினி நாட்டியப்பிரியில் பத்மினி அம்மா ட்ரூப்பில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த நடனங்கிறது எவ்வளோ நல்லா அழகாக நம்மளை மெயின்டைன் பண்ண வைக்க முடியுங்கிறது நான் ஒரு உதாரணம். ஓகே. இப்போ ஆரம்பத்தில் இப்போவுமே ஒரு பெண்ணை வந்துட்டு நம்ம வெளியே போயிட்டு ஒரு வேலைக்கு அனுப்புறதா இருக்கட்டும், அதுக்குமே வந்து தயங்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே கிராமப்புறங்களில் நிறைய இடங்கள்ல. அப்படி இருக்கும்போது மீடியா அப்படின்றதுக்கே வந்துட்டு ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த டைமில் மொத்த ஃபேமிலியுமே எல்லாருமே கலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது எப்படி மேம் இருந்தது? சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க? இல்லை, ஏன்னா எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. எங்கள் அம்மாவோட தாய் தகப்பனார் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப கட்டுப்பாடு. ஏன்னா எங்கள் அம்மா ஒரே பெண் குழந்தை, அதனால வந்து இதுல எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பார், அவருக்கு கலையோட ரொம்ப ஐக்கியமானவர். ஸோ எங்களை எல்லாமே அவருக்கு இந்த கலையில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு எல்லாரையும் ஒவ்வொரு விதத்துல கொண்டு வந்தாரு. ஆனா எங்க தாத்தா ரொம்ப எதிர்த்தாரு அப்பெல்லாம். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஸ்டேஜ்லயே வந்து மிரட்டிட்டு போவாரு, அந்த மேக்கப் மேன் ஆம்பளைனா பக்கத்துல வரக்கூடாது, காஸ்டியூமர்லாம் லேடியா இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு அந்த காலத்துல இருந்தது. அப்ப எல்லா துறைக்குமே அப்படிதானே இருந்ததுங்க. நடனம், நர்சிங், எல்லா துறைக்குமே அப்படிதான் இருந்தது. அது மாதிரி இந்த இதுக்கும் எங்க அம்மா நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. அதையெல்லாம் மீறி அவங்களுக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு நாங்கள்லாம் இந்த நிலைமையில இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். முதல்ல ஓகே, சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பேச்சு அடிபட்டது எப்போ ஞாபகம் இருக்கா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே? சினிமாங்கிற பேச்சு எங்களுக்கு கற்பனை கூட பண்ணனது கிடையாது. எங்களுக்கு எங்க அப்பா வந்து கலாவர்தினின்னு ஒரு நாடக குழு, அதுல நிறைய நடிகர்கள், சுள்ளிராஜன் சார், மறைந்த நடிகர் சுள்ளிராஜன், காந்திமதி அக்கா, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்களாம் அதில் வளர்ந்துருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு இந்த நாடகம், நாட்டியம், பாட்டு எல்லாத்துலேயுமே ஆர்வம் உள்ளவர். ஸோ எங்கள் அக்கா வந்து பழனியில் நாங்கள் கொஞ்சம் காலம் இருந்தோம். அப்போ அந்த ஊர்லெலாம் அந்த எக்ஸிபிஷன் போடுவாங்க. எக்ஸிபிஷன் போடுறச்ச வந்து ட்ராமா அப்படி இப்படிங்கிறத விட அன்னைக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து டிவியில் டான்ஸ் ஆடுவாங்க. எங்கேயோ ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, இங்கே டிவியில் வரும். ஆனால் குழந்தை பிறகு எனக்கு அதிசயம், எங்கேயும் இங்கே அக்காடுறாங்க, இதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டுன்னு. டெக்னாலஜி அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். ஆனால் இன்னைக்கு டெலிவிஷன், உங்கள் டிவி மீடியாலாம் வளர்ந்துருக்கிற விதம் இமயம் கண்டிப்பாக. ஸோ எங்கள் எதிர்ப்புகளுக்கெல்லாம் இடம்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப குழந்தைகளாக இருந்தனால எனக்கு அப்போ அதனோட அர்த்தம் தெரியல. ஆனால் அக்கா வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக என்ன விளக்கேற்றியவள், அப்புறம் முத்து மண்டபம், இந்த மாதிரி 2-3 படங்கள் எல்லாம் போய் முயற்சி பண்ண தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கும் நிறைய என்ன வருத்தமான அனுபவங்கள்லாம் இருந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் மீறி கடவுள் வந்து அவங்கள வந்து பெரிய அளவில் உயர்த்தி விட்டுருக்காரு. ஆமாம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை தான். கண்டிப்பாக மேம். இப்போது நிறைய ஹீரோயின்ஸே வந்துட்டு இப்போ சாவித்ரி மேம், கேஆர் விஜய் மேம் எல்லாம் இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது. பட் அக்காவை வெளியில் இருக்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கும் போது நீங்கள் பக்கத்தில் இருந்தே அவங்கள நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அக்கா இன்ஸ்பிரேஷன் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? எங்கள் அக்கா வந்து நான் என்றைக்குமே ஒரு பெரிய நடிகையாக நான் அப்படி பார்க்குறத விட எங்களுக்கு ஒரு தாயா என்ன அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட நிறையா டைமிங், டிசிப்ளின், சிம்பிளிசிட்டி, அதாவது ஷூட்டிங்க்கு எல்லாம் போனாங்கன்னா அவுட்டோர்லாம் தான் என்ன டீ சாப்பிட்டாங்கன்னா எல்லாருக்கும் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன என்ன சொல்லும் விருந்தோம்பெல்லாம் அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். மேடம் டீ போட்டு கொடுப்பாங்க? ஆமாம், எல்லாருக்கும் டீ போட்டு கொடுப்பாங்க. ஹீரோயின்லாம் அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்களே? இல்லை, அன்னைக்கு நான் நேரடியாக பார்த்த விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய அது மாதிரி தான். எம்ஜிஆர் அங்கிளோட ஷூட்டிங் போனால் அவரு குடிக்கிற அந்த மலாய்ப்பால் எல்லாருக்குமே கொடுப்பாரு. அந்த காலத்துல எல்லாம் கலைஞர்கள்லாம் அப்படிதாங்க, அவ்வளோ ஒற்றுமை, அவ்வளோ அந்யோன்யம், அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு நம்ம ஒரு நல்ல விஷயங்கள். நம்ம இப்போவும் நிறைய நல்லவங்க இதெல்லாம் இருக்காங்க. பட் அன்னைக்கு முக்காவாசி எல்லா இடத்துலையுமே இப்படிதான் இருந்தாங்க. மேம், இப்போ நீங்கள் நடிகை அப்படிங்கிறத தாண்டி ஆரம்பத்தில் அவங்களோட ஷூட்டிங் போய் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த அனுபவங்கள் ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள்? இப்போ அவங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா கூட நடிக்கிறாங்க, சிவாஜி அவர்கள் கூட நடிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும்ல, சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்த ஏதாவது அனுபவங்கள் ஞாபகம் இருக்கா? நான் பார்த்துருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் அங்கிளோட மடியிலே உட்காந்துக்கிட்டு அவர் எனக்கு சாக்லேட்லாம் ஊட்டுவார். மறைந்த சிஎம் ஜெயலலிதா மேடம் வந்து அடிமை பெண்ணில் ரொம்ப சின்ன குழந்தை நினைக்கிறேன், அவங்க அப்படி
அப்படியே நிற்கிறச்சு அப்படியே ஒரு தங்க பதுமையே நடந்து வர மாதிரி இருக்கும். அப்படி ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கேன். ஆமாம், சிவாஜி அங்குள் அப்படியே வீரபாண்டி கட்டபொம்மன்லாம் பார்த்து அவர் வந்து அவ்வளோ குழந்தைத்தனமாக என்ன ஏஞ்சல்னு தமாஷா கூப்பிடுவார், ஏஞ்சல் வா அப்படின்ட்டுன்னு. ஸோ இதில் அவங்களெல்லாம் நிறைய எனக்கு அவங்க இவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படிங்கிற புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசு அது. அதனால பிரமிப்பா நான் பார்த்தது கிடையாது, இவ்வளோ அன்பா இருக்காங்களேன்னு நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா. மேம் நீங்க வந்துட்டு குழந்தை நட்சத்திரமா ஜெய்சங்கர் சார் படத்துல ஒரே ஒரு படத்தில் நடிச்சேங்க. ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறச்சு. யார் அப்போ இது பண்ண ஓகே நீங்க நடிக்கலாம் குழந்தை நட்சத்திரமா? இல்லை, என்னுடைய சொந்த ஆர்வம் தான். நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கர்ணன் சார் வந்து இப்படி ஒரு குழந்தைய தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாலிடேஸில் வந்த டைம். அப்போ யாருக்குமே கேட்காம அம்மா கிட்ட மாற்ற, அம்மாவுக்கு ஓகே எங்களுக்கு விருப்பம்னா ஓகே, ஆனால் அக்கா இவ்வளோ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் படிப்பை விட்டுட்டு இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் என்னை கொண்டு போய் அதை கேன்சல் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் நீங்கள் நடிக்க வரும்போது என்னென்னலாம் சொன்னாங்க எல்லாரும்? இல்லை அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ அவங்க வந்த நேரம் ரொம்ப கஷ்டமான ஒரு நடிகையாக இவ்வளோ பிரபலமாகிறதுக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த கஷ்டங்கள் நாங்கள் படக்கூடாதுன்னு நினச்சதில் நியாயம் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. பட் அதுக்கு மீறி எங்களுக்குள்ள ஒரு கலையார்வம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் வந்தது ரொம்ப லேட்டாக வந்தேங்க. ரொம்ப லேட்டாக வந்தேன். வரச்சே எல்லாம் நான் நினச்சேன் இதை எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு. பட் வந்த இதுக்கு ஏதோ கடவுள் வந்து எனக்கு ரொம்ப 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கீங்க. எல்லா மொழிகள்லையும் பண்ணியிருக்கேன். ஜூஹி சாவ்லாவோட சிஸ்டர் சாத்ரங் மேசாப்பில் பண்ணியிருக்கேன். மிலிட்ரி பாபுன்னு ஒரு ஹிந்தி படத்தில் மிதுன் சக்கரவர்த்தியோட பண்ணியிருக்கேன். ஆமாம், நிறைய மொழிகளில் எல்லா ஸ்டார்ஸோட நீங்கள் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். மோகன்லால் சார், ரஜினி சார், ரஜினி நிறைய படங்கள் நிறைய மொழிகளில் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரியல்ஸ் நீங்களே உங்களுக்கே தெரியும், நிறைய தெலுங்கு, தமிழ், மலையாளம்னு எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்ததுக்கு கடவுள் என்னை பெரிய அளவில் என்னை சாதிக்க வச்சிருக்காரு. கண்டிப்பாக மேம். இன்னொரு விஷயம் ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய இப்போ ஒருத்தவங்களோட சிஸ்டர் இல்லை ஏதோ ஒன்றுன்னா இப்போ அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்களே நீங்களும் ஹீரோயினாக தான் வரீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ்லாம் எல்லாருக்குமே இருக்கும். எங்களுக்கு இருந்ததே கிடையாதுங்க, எங்களுக்கு அப்படி இருந்ததே கிடையாது. ஆனால் பார்க்குறவங்க அவங்க அப்படின்பாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் என்ன இவங்க புரிஞ்சிக்காம பேசுகிறாங்களே அப்படின்னு நினைப்போம். அப்புறமா எனக்கு புரியுது, பாவம் விவரம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ இப்போ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது அப்படி இல்லை. ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க சாதிச்ச சாதனை நீங்கள் சாதிக்கலையேங்கிறது, சாதனைக்கு வந்து ஒரு அளவுகோலே இல்லை. நான் நினைக்கிறது தான் என் சாதனை இல்லையா? இதுதான் என் சாதனைனா இங்கே போய் அங்கே உட்கார்தான் என் சாதனை, அதுதான் என் சாதனை. மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நான் சாதிக்கணுங்கிறது தேவையில்லையே. பட் அந்த விதத்தில் பார்த்தா நான் சாதிச்சிட்டேன். கண்டிப்பாக மேம். ஏன்னா இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஆக்டர்ஸ் தாண்டி நிறைய பேர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க. இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, அவர் வர எல்லா படங்களையும் ரசிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி தான் நீங்களும் எல்லா படத்துலையும் வெவ்வேறு விதமான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டைப் காஸ்டிங்னு ஒன்று இருக்கும், இவங்க இது பண்ணிட்டாங்களா தொடர்ந்து இப்படி கூப்பிடுங்க. உங்களுக்கு அந்த சமயத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் மேம் க்ரோ த்ரூ பண்ணீங்க, ஏன் இந்த ரோலாக எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி? ஏன்னா பொதுவாக நான் ரொம்ப சாஃப்டான பர்சனை எங்கள் வீட்லேயும் என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு முதல்ல ஒரு பில்லி கேரக்டரில் முதல்ல நான் பண்ண படம் ஒரு மலையாள படம், ஒற்றையாள் பட்டாளம். அதில் மதுபாலா தான் ஹீரோயின், முகேஷ். அதில் ஆரம்ப காலம் அதில் வந்து கேபரே டான்ஸர் இருந்தாங்க. நான் டான்ஸர்னு சொன்னப்போ பரதநாட்டியம் டான்ஸர் மறந்து ப்ரொடியூசர் வந்து எனக்கு கேபரே டான்ஸரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ நான் போய் கேபரே டான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் கேபரே டான்ஸுங்க இன்றைக்கி சராசரியாக எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அப்போ வந்து எனக்கு நான் வந்த டைமில் அது பெரிய விஷயம். ஆமாம். அப்புறம் பார்த்தா சினிமாவில் அந்த அளவுக்கு காமிக்கல, டான்ஸர்னு காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் எனக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் எனக்கு இதுதான் வேணும்னு செலக்ட் பண்ண முடியாத ஒரு காலகட்டம் அது. அவங்க கொடுக்கறத எடுத்துட்டு அப்புறமா நினச்சேன் எது கொடுத்தாலும் செய்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு இல்லையா. படிப்படியாக நான் அதில் வந்து எந்த கேரக்டர்னாலும் அவங்க பண்ணுவாங்க. ஒரு திருடியாக அவங்கள கூப்பிடு, ஒரு நெகட்டிவ் கேரக்டராக கூப்பிடு, இல்லை நல்ல கேரக்டராக கூப்பிடுற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவள் மற்றவங்களுக்கு வர வச்சது என்னோட பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக மேம். இப்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், கலை மீதான ஒரு ஆர்வம் வந்திருக்கும், உள்ளே வந்திருப்பீங்க. வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல சினிமா உங்களை பயமுறுத்திருக்கா, என்ன இப்படி இருக்குது நாம் நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா? இருக்குங்க. அதாவது நான் ரொம்ப பிஸியாக இருந்த நேரத்தில் ஒரு
ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னாங்க. அபூர்வ ராங்கில் ஸ்ரீவித்யா அம்மா பண்ண மாதிரி ஒரு கேரக்டரு. அபூர்வ ராங்கில் ஸ்ரீவித்யா அம்மா பண்ண கேரக்டர் பண்ணணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது. 4 பாட்டு அப்படின்னப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இது பிஸி அவசியம் எனக்கு ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நல்ல பேமெண்ட், அன்னைக்கு தகுந்த நல்ல பேமெண்ட்டு எல்லாம் கொடுத்தப்போ இது யாரோட சப்ஜெக்ட்டுங்கன்னு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற நல்ல மனைவி தன்னுடைய கஷ்டங்களையோ சண்டைகளையோ வருத்தங்களையோ வெளியே ஆளுங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மெசேஜ். இது ரொம்ப அருமையான மெசேஜ்னு எனக்கு நான் ஃபீல் பண்ணினேன். ஆனால் இது ஒரு டாக்டரோட சப்ஜெக்டு அப்படின்னு சொன்னாங்க. நடிக்கிறது அவரோட சன்னே நடிக்கிறாங்கன்னு. அது வீட்டில் ஒரு பெரிய பாடகி வந்து தன் புருஷன் தன்னுடைய கலை ரசிக்க மாட்டார். ஒரு வெளியே ஒரு இளைஞன் வந்து அதை ரசிக்கிறாங்க. அந்த அம்மா அதில் வந்து கேரிட் ஓவர் ஆகிறாங்க. அப்புறமா ரியலைஸ் பண்ணுறாங்க அது எவ்வளோ ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத. அது ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் தான். ஆனால் இவ்வளோதாங்க அந்த படத்தில் நடிஞ்சது. கவர்ச்சின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது பெரிய பிரம்மாண்டமாக அவங்களா எனக்கு இப்போ யார் ஒரு டாக்டர் மாதரபூதம்ன்ற ஒருத்தர், அது ரொம்ப நல்ல மெசேஜுங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எந்த நல்ல மெசேஜ். ஆனால் என்ன இது வந்து ஒரு பெரிய ஒரு பலான படங்கள்னு சொல்கிற அளவுக்கா இருக்குதுன்றது எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் தெரியாமல் தான் போய் பண்ணினேன். நான் மட்டும் இல்லை, டெல்லி கணேஷ் பண்ணியிருந்தாரு, வினோதினி மேடம் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில். ஆனால் அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட், அப்படின்னா அப்படி சப்ஜெக்ட். இந்த விஷயம் நான் ரொம்ப பயமுறுத்துற விஷயம்தான். ஓகே, நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல ஒரு மெசேஜை பப்ளிக் கொண்டு போய் ரீச் பண்ண போகிறோம்னு நினச்சா அது ஆப்போசிட்டாக ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் நடிக்க ஆரம்பிச்சுப்பேன். 2 குழந்தைகளுக்கு தாய், ஒரு குடும்ப தலைவி, மருமகள், எல்லாமே எல்லா பதவியில் இருக்கிற ஒரு ஆள். நம்மளை வந்து வீணா வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டாங்களேங்கிறது. அப்புறம் நினைச்சேன் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்படி சொன்னா இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும் வெளியே படங்கள் அப்படின்றது உங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுங்க? ஓகே, தெரிஞ்சிச்சு. பட் அது பண்ணதுல தப்பும் இல்லை, அது பண்ணாம இருந்திருக்கலாம்னு நினைச்சிருந்தேன். கண்டிப்பா. அந்த சமயத்துல என்ன மேம் கோத்ரூ பண்ணீங்க? ஏன்னா நீங்க மட்டும் கோத்ரூ பண்ணிருக்க மாட்டீங்க, ஃபேமிலியா கோத்ரூ பண்ணிருக்கீங்க. இல்ல, ஃபேமிலியில வந்து கடவுள் புண்ணியத்துல எனக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். மற்ற இந்த நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களாம் உட்காந்த இடத்துல அப்படி ஒரு கிண்டலாக பார்க்குறது, பேசுறது எல்லாம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்தது. மேரேஜ்க்கு முன்னாடிங்கிறது ஓகே, பட் மேரேஜ் ஆனப்புறம் சினிமாவுக்கு வரீங்க போது இப்போ ஹஸ்பண்ட்லாம் என்ன சொல்லுவாங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அவங்களுக்கும் தெரியும் நான் ரொம்ப பேசிக்கலாகவே நான் கொஞ்சம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு வெகுளியான ஒரு பெண்மணியாக இருந்தேன் அந்த காலகட்டத்தில். ஸோ வந்து எனக்கு ரொம்ப அதை பற்றி அனலைஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இல்லை, இப்போ இன்னொன்று ஃபேமிலியாக நிறைய வந்துட்டு இப்போ பெண்களுக்குள்ளார இருக்க விஷயங்கள், இப்போ ஒரு அக்கா தங்கை அப்படின்னா வெளில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே வந்துட்டு ஒரு ட்ரெஸ் விஷயத்தில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸா நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி சண்டைகள்லாம் வரும்ல. ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது 2 பேருமே ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருமா? இல்லைங்க, இன்ஃபேக்ட் அது இந்த விஷயத்த நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். என்னோட 2 சிஸ்டர்ஸுமே நான் எப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் பெரியக்கா இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும்னுவாங்க. எங்கள் சின்னக்காவும் என்னை எப்பவுமே ரசிப்பாங்க. என் சகோதரனும் என்னை ரொம்ப ரசிப்பார். அதனால அந்த விஷயத்தை நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஓகே, உங்களோட நடிப்பை பற்றி அக்கா சொல்ற கமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்னென்ன சொல்லுவாங்க அக்கா? எங்கள் அக்கா வந்து பொதுவாகவே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. எந்த இதையும் ஒரு சின்ன சிரிப்போடு நிறுத்திப்பாங்க, அவ்வளோதான். தவிர ரொம்ப அதிகமாக இதை பற்றியுமே ரொம்ப டீப்பாக போய் பேச மாட்டாங்க. ஓகே, ஆமாம். அதுவும் இந்த நடிக்கிறதுலாம் நம்மளுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் இல்லையாங்க. உனக்கு ஓகேனா ஓகே அப்படிங்கிற ஒரு அதனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொன்னதில்லை. ஆனால் சில நேரங்களில் சொல்லுவாங்க அந்த கேரக்டர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் நடிப்புக்கு வந்து ஏதோ பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இதுதான் எனக்கு வந்தது அப்படின்ற ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதை நான் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. எனக்கு அதாவது நான் வந்து எனக்கு ஒரு 10 மெமெண்டோ கிடைக்குது, 10 அவார்டு கிடைக்குது, 10 பட்டப்பேர் கிடைக்குது, நான் பெரிய விஷயமா எடுத்துக்கலைங்க. ஆனால் பாலச்சந்தர் சாரோடைய பேரா பிரேமின்ற ஒரு சீரியலில் ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமை கேரக்டர் நான் பண்ணினேன். ஒர்க் பண்ணது என்னமோ 2-3 நாள் தான் ஒர்க் பண்ணினேன். ஆனால் அதில் கிடைச்ச என்னோட ஆத்ம திருப்தி, எனக்கு அந்த ரிகக்னிஷன், எங்கே போனாலுமே அந்த கேரக்டரை பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய அங்கீகாரங்க. அது ஒரு என்னமோ பல
அவார்ட்ஸும் பல மெடல்ஸ் எனக்கு வாங்கி தந்ததுக்கு ஈக்குவலாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ சமீப காலமா நிறைய பிரேக் மேம். நீங்க நிறைய படங்கள் பண்ணாம இருக்கீங்க. எதனால? இல்லை, பண்ணாமல் இருந்தது என்னால் எனக்கு ஒரு குழந்தைகள் படித்து 2 பேருமே யுஎஸ்ஏக்கு போனோன்னே அவங்க அங்கே இருக்காங்க, நான் இங்கே சிங்கிள் மதராக இருந்தேன். சிங்கிள் மதராக இருந்தனால குழந்தைங்க வந்து நீங்கள் எங்களோட வந்து இருங்களேன், இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க. எங்கள் மதரும் தவறிட்டாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க வேலை இதில் பிஸியாக இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு நல்ல மனைவியாக நல்ல மகளாக இருக்க தாய் இல்லை, அப்போ நல்ல ஒரு தாயாக கொஞ்ச நாளைக்கு வாழும்ன்ட்டு அங்கே போயிட்டேன். அவ்வளோதான். அங்கே போயிட்டு ஓகே, என்ன அந்த ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு. இப்போ கடவுள் பண்ணிட்டு அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக நல்லா வாழக்கூடிய ஒரு இது வந்துச்சு. இப்போ நம்பியார் சாராக இருக்கட்டும், நம்பியார் சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டர். அவர் ஆனால் ஒரு வில்லனாக தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நீங்களுமே இப்போ பேசும்போது இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க. எனக்கு இது ஞாபகம் இருக்குது, திருமதி செல்வத்துலலாம் உங்களோட அந்த கேரக்டர் பார்க்கும்போது அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு எதனால உங்களை அப்படி பார்க்குறாங்க, தென் வந்துட்டு அதை ரியல் லைஃப்பில் உங்களை பார்த்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க, உன்னையே இப்படிலாம் யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லை, ஏன்னா அது இந்த கேள்வி நான் சிஜி பாஸ்கர் மலர்கள் மனைவியில் போடுச்சு நான் கேட்டேன். ஏன் சார் எனக்கும் அந்த கேரக்டர் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் ரொம்ப நெகட்டிவாக காமிச்சாங்க. அந்த சாருகேஷ்ன்ற கேரக்டரை ரொம்ப அப்படியே ரொம்ப ஹாரஸ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. என்னை போய் அப்படி காமிக்கிறீங்கன்னா சொன்னாங்க, ரொம்ப அரகண்டாக இருக்கிற ஒரு தோற்றம் உள்ளவங்க அது செஞ்சால் யாருமே வரவேற்க மாட்டாங்க, உங்களை மாதிரி ஒரு சாஃப்டாக எனக்கு இந்த அம்மாவா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குங்கிறது தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. உண்மைதான் அது. ஓகே. இப்போ இருக்க இந்த சினிமா இதில் நிறைய இந்த பார்ட்டி அப்புறம் அந்த கெட் டுகெதர் அப்படிலாம் இருக்குல்ல, நிறைய ஹீரோயின்ஸ் அந்த ஹீரோஸ் எல்லாம் அந்த டைம்லலாம் எப்படி மேம் இருந்துச்சு? அந்த டைமில் அந்த கெட் டுகெதர்னா எங்கே இருக்கும்? எப்பவுமே எங்களுக்கு அங்கே வந்து நாங்களும் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இப்போ நான் பாருங்க சபரிமலைக்கு போகிறேன், என்னோட ஒரு நடிகையான சிநேகிதியோட தான் போகிறேன். எப்பவுமே இருக்குதுங்க பார்ட்டிங்கிறது. சாப்பிட்றது அது மட்டும் இல்லை, எது செஞ்சாலுமே பார்ட்டி தான். ஒரு கார்டனுக்கு போனாலும் பார்ட்டி தான், நல்ல ஜாலியாக பேசிட்டு போனால் பார்ட்டி தானே. நாங்கள் என்னோட இதில் இப்போ வந்து நிறைய கோயிலுங்களுக்கு போனோம், நிறைய வித்தியாசமான இடங்களை பார்க்கணும், நிறையா புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஆசைப்படுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். ஓகே மேம். இப்போ நிறைய அந்த காசிப்ஸ் அந்த இதெல்லாம் எழுதுவாங்கல்ல, இப்போ நீங்கள் இருந்த பீரியட்ல வந்துட்டு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. கேஆர் விஜய் மேம் கூட எழுதியிருக்காங்க, இவங்க சொத்து மதிப்பு இவ்வளோ, இவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்றதுல இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல முடியுமா? முக்கால்வாசி பொய்யா இருக்குங்க. முக்கால்வாசி பொய்யான்னா சொத்து மதிப்பை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு தெரிய முடியாத வயசு. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே மிகப்படுத்தி சொல்கிறது, அதிகப்படுத்தி சொல்கிறது இல்லையா. அதை தவிர காசிப்புங்கிறது வந்து ஒரு மனுஷன் வெற்றியாக இருக்குச்சு அந்த காசிப்பு ஒன்றுமே பாதிக்காதுங்க. ஆனால் அவங்க பலகீனமாக இருக்குச்சு அந்த காசிப்பு எவ்வளோ பாதிக்குங்கிறது மற்றவங்க உணர மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, அதுக்கு அடுத்து சந்ததிகள் இருக்குங்கிற ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப ஒரு சுயநலமான எண்ணம்னு நான் நினைக்கிறேன். எழுதுறது மட்டுமே இல்லைங்க, சமீப காலமாக இப்போ அப்பா அவங்க அப்படி இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்காங்கன்னு ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்தோடு ஒரு படத்தை போடுறது நியாயமான விஷயமே இல்லை இல்லையாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நடிகை இப்போ சாவித்ரிமான்றச்சே உங்கள் மனசில் எப்படி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் தெரியும், அதை ஒரு ஆள் அது ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இல்லைங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக நம்ம உங்கள் மீடியா, நான் எப்போவுமே ரிக்வெஸ்ட் பண்ணுறது, மீடியா மட்டுமே இல்லை, எல்லா விஷயம் விஞ்ஞானங்கிறது நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ வேணால் துணை போகலாங்க, ஆனால் தவறான விஷயத்தோட போகிறச்சு கஷ்டமாக இருக்குது அது. இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் அப்பா அம்மா நீங்கள்லாம் இருந்தபோது உங்களோட ஃபினான்ஷியல் அந்த குடும்பம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் எந்த அளவுக்கு உயர்ந்துச்சு? இல்லைங்க, நாங்கள் வந்து பாரம்பரியமாக பார்த்தா எங்கள் ஃபாதர் ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்க்குறச்செல்லாம் ரொம்ப எல்லாமே வேனிஷ்டாகி ஒரு ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலைமையில் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கா பெரிய அக்கா முயற்சி பண்ணி இந்த ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கு நான் இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் ராமகிருஷ்ணா கார்ப்பரேட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் கொஞ்ச காலம். ஸோ நாங்கள் ரொம்ப தாழ்ந்தப்பட்ட நிலைமையில தான் வந்தோம். கடவுள் வந்து எங்களை படிப்படியாக உயர்த்தினாங்க. அக்கா நிறையா
படங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போனாங்க. அந்த விதத்தில் நாங்கள் சரி அப்புறம் டோட்டலாக எங்களுக்கு அப்படியே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர் ஆகிடுச்சு, சூழ்நிலையாச்சு. நான் ஊட்டி ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். அப்படி படிப்படியாக வளர்ந்தோம். அவ்வளோதான். இப்போ கண்டிப்பாக இப்போ நிறைய அந்த ஓல்டு ஆக்டர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம்ல, இவங்க இப்படி இருந்தாங்க இப்போ இப்படி அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஃபினான்ஷியலாக ஒரு விமனாக எப்படி கரெக்டாக இருந்தீங்க? நம்ம என்னதான் இப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம இந்த விஷயத்த பண்ணணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் தெளிவு அதெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்துருக்கா? நீங்கள் அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? இல்லைங்க, ஃபினான்ஷியல்னு வந்தால் ஐ எம் டோட்டலி ஜீரோ நாலேஜ். எனக்கு பணத்தை இப்படி சேமிக்கணும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் மதர் வந்து எனக்கு ஒரு ப்ராபப் சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீ இருந்தால் செலவு பண்ணு, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழு, அவ்வளோதான். ஸோ அந்த பிரின்சிபலை தான் நான் எப்பவுமே வச்சுப்பேன். இருந்தால் ஹாப்பியாக செலவு பண்ணுறது, இல்லைன்னா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழறது. ஸோ பொருளாதாரத்தில் என்றைக்குமே நான் இப்படி சேர்க்கணும் அப்படி சேர்க்கணும்னு இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறிக்கோள் தான் மட்டும் இருந்தது, யாருக்கானாலும் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு பெரிய படிப்பு பெரிய அளவில் இல்லை, ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன். ஸோ என்னோட கொள்கையெல்லாம் என் 2 பசங்களும் நல்லா படிக்கணும். யாரும் அவங்கள வந்து அவங்களுக்கு அறிவு இல்லாமல் ஏமாந்துட்டாங்கங்கிறது ஒரு வரக்கூடாது. அதுக்காக மேக்ஸிமம் என்ன சம்பாதிக்கிறேன்னு என்னோடய மெயின் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். என் 2 பசங்களுமே, என் பையன் வந்து செஸ் ஸ்டேட் ரேங்க் பிளேயராக இருந்தான், டேபிள் டென்னிஸ் பிளேயராக இருந்தார், ஸ்விம்மிங் எல்லாம் அத்லெட்டிக் எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். டாக்டருக்கும் கர்நாடிக் மியூசிக், டான்ஸு, செஸ்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் 2 பேருமே பத்மசேஷ் அதுதான் படித்தாங்க. ஓகே. ஆமாம். ஸோ எஜுகேஷன் தாங்க அதுதான் என்னோடது, நான் சேர்த்து வச்ச சொத்து. ஓகே. அவங்க உங்களோட சினிமா கரியர் பற்றிலாம் பேசுவாங்களா உங்ககிட்ட? என் மகன் வந்து என்னமோ இந்த சினிமானா ரொம்ப கஷ்டமான ஒரு, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கான்ட்ரவர்ஷியலான இப்படியும் வரும் பேர் அப்படியும் வரும் அப்படிங்கிற ஒரு அதில் வந்து என்ன என் மதருங்கச்சு என்னை ஒரு கடவுளோட ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாரு. ஸோ நான் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது, இதெல்லாம் அப்படி கஷ்டமோ ஏன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ வந்து அது அப்படி இல்லை, எல்லா தொழில் மாதிரி அப்படின்னு. டாக்டர் வந்து அதை விட ரொம்ப சின்னவளாக இருந்ததுனால அதில் அவ்வளோவா தலையிட்டது இல்லை. அவங்க கேட்பாங்களா, ஏமா நடிக்க மாட்டீங்க, திரும்ப போய் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்களா? என் கூட இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. கூட இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா எதுவும் இருக்கா மேம் இப்போ அடுத்தது பண்ணணும்? ஆமாம், நான் என்னைக்கு இருந்தாலும் எப்போ வந்தாலுமே நான் என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே. நீ வேணாம், ஓகே நம்ம இனிமேல் ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னு போனதுக்கப்புறம் உங்களை ஏதாவது கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்க? நிறையா மிஸ் பண்ணியிருக்கேங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? நான் லண்டன் பண்ணப்போ தான் அந்த டைமில் தான் நான் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான். அந்த டைமில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது, நிறைய சீரியல்ஸ் வந்து. திருமதி செல்வே நான் பாதியில் தான் விட்டுட்டு போனேன். ஸ்டேஜில் அந்த ஆர்டிஸ்ட் சொன்னாங்களே, இது அந்த ஆர்டிஸ்ட் விட்டுட்டு போனது. அப்போ என்னோட லைஃப்லேயே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ், எனக்கு செப்பரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நான் தான் விட்டுட்டு போனேன் நிறைய ப்ராஜெக்ட். அப்போ மட்டுமே நான் ஒரு 5 ப்ராஜெக்ட் விட்டுட்டு போனேன். நான் நடிச்சு இந்த சீரியல்ஸ் விட்டு போனேன். அப்போ எனக்கு தோணுச்சு கொஞ்ச நாளைக்கு ஒரு நம்ம திருப்பி ரீஜெனரேட் பண்ணி தான் வரணும்னு தோணுச்சு, அதனால போனேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அவங்களாம் வந்து பெரிய ஸ்டார்ஸ் இருப்பீங்க, அப்போ போய் ஒர்க் பண்ணுறது வேற, ஏன்னா அவங்களே ஒரு சீனியர் அப்படிங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூடலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ஈவன் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, புது பிரசன்ட் சார் அப்படி இப்படிங்க. எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்ல நண்பர்களாக என்னோட இருந்தாங்க. யாருமே வந்து அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம அப்படிலாம் வந்து இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. அஜித் சாரோட 3-4 படம் பண்ணியிருக்கேன், விஜய் சாரோட ஆமாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா நட்போட பழகுவாங்க. இப்போ நான் அவங்க என்ன சமீபமாக கொஞ்ச நாள் பார்க்கலையே தவிர இப்போ இருந்தாலுமே எல்லாருமே ரொம்ப நட்பாக தான் இருந்திருக்கேன். ஆனால் இன்ஃபேக்ட் விஷாலோட பிரதரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அண்ணன் தங்கச்சி, எனக்கு பையனாக பண்ணார் அவர். ஆமாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வர ஆர்டிஸ்டுங்களாம் ரொம்ப ஃப்ரீயாக எல்லாரோடையும் கேஷுவலாக பேசக்கூடிய நல்ல நட்போடு இருக்கக்கூடியவங்க தானே. கண்டிப்பாக மேம். இப்போ சினிமாவில் நீங்கள் நிறைய வருஷங்கள் பார்த்துருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் சினிமாவில் மாறிடுச்சு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது, இந்த விஷயங்கள் நெகட்டிவாக தெரியுதுன்னு என்ன சொல்லுவீங்க? சினிமா என்றைக்குமே என்ன அசைக்க முடியாத ஒரு இது.
ஆனால் என்னன்னா இதில் நிறைய விஷயங்கள் நான் இப்போ டிவியில் பார்க்குறது என்னன்னா, முதல்ல வந்து ஒரு நடிகை இந்த நடிகை நடித்தா இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னு ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ அது போய் யார் கேட்டாலுமே ஐயோ என் கையில் இல்லை, இது என் கையில் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க. இது ஏன் அந்த அளவுக்கு இப்போ உண்மையிலேயே இந்த ஒரு காஸ்டிங் எனக்கு வருத்தம் என்னன்னா, எவ்வளோ கஷ்டப்படுற கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சரியாக வாய்ப்புகள் போக மாட்டேங்குது. ஆனால் குறிப்பிட்ட சில ஆளுங்களுக்கு மட்டுமே போகுது. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாமே அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஒருவேளை அது ஏதாவது விதத்து தவறு இருக்கான்னு தெரியல. கேட்டால் இல்லை இப்போ வந்து டைரக்டர் கையில் இல்லையா, எல்லாம் ஏதோ சேனலுங்கிறவங்க யார் மனுஷங்க தானே, அது என்ன தனியாக யாராவது படைக்கிறாங்களா கடவுள்? அந்த சேனல் முடிவு பண்ணுறது, சேனல் எதை வச்சு முடிவு பண்ணுறதுங்கிறது தெரியல. கேட்டால் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ வந்தால் தான் போடுறாங்க, அதில் அவ்வளோ வந்தால் தான் போடுறாங்க. இதெல்லாம் தெரியாதவங்க எத்தனையோ பேருங்க இருப்பாங்க இல்லைங்க. நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டு, திறமையானவங்க, கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேருங்க இருப்பாங்க. எனக்கு என்னோட பர்சனலாக ஒரு இது, எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஏதாவது 2 கஷ்டப்படுற கலைஞர்களாவது போடுங்கிறது. ஓகே. அந்த விஷயங்களை நீங்க பாப்பீங்களா மேம்? இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் நிறைய. ஏன்னா நான் என் டான்ஸ் ஸ்கூலுக்காக என்னோட இதுக்காக நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ரொம்ப அதிகமாக இல்லாட்டியும் இந்த தேவைகளுக்காக போடுறேன். நான் நல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நோட் பண்ணுறேன் இவ்வளோ வந்தால் தான், இவ்வளோ ஃபாலோவர்ஸ்னால் தான். அதுலேயும் நிறையா வரும். எனக்கு நான் போடுறதுக்கே நிறையா 10 நல்ல கமெண்ட் வந்தால் 2 ரொம்ப தவறான கமெண்ட்ஸ் வரும். ஆமாம், ஏதாவது போட்டால் ஏதோ ஒரு கண்ணா பின்னாலும் வரும். சரி, இப்போ வந்து அது அப்படியே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது முடிவாயிடுச்சு. மேம் இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது மேம். ஒரு படத்துக்குள்ளேயோ ப்ராஜெக்ட்குள்ளே வந்து காஸ்டிங் டேரக்டர்ஸ், காஸ்டிங் ஏஜென்சி இருக்குது, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி டேரக்டர்ஸ் சொல்லுவாங்க, சேனல் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்ஸ், இப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள். அந்த சமயத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வரும்னா அது எப்படி மேம் டேரெக்டாக வரும் ஒருத்தவங்களுக்கு? இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வந்துட்டு இருந்தது தொடர்ந்து? முதல்ல வந்து நாங்கள் ஒரு 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 கம்பெனியில் ஒர்க் பண்ணோன்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிச்சு ஒரு 4 பேருங்க வருவாங்க, பார்ப்பாங்க, ப்ரொடியூசர் அவங்க அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆக்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மவுத் ஸ்டாக் இருந்தது. அப்புறம் பர்சனலாக இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இப்போ இந்த கொடுத்தா நல்லா இருக்கும்னு தனிப்பட்ட முறையிலே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே. ஆமாம், இப்போ வந்து அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. யார் கேட்டாலுமே அப்படியே வரிசையாக அதுக்கு நிறைய அந்த சிஸ்டம் என்னங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. நான் 2வது சமீப காலத்தில் இங்கே இல்லாதனால எனக்கு ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு. ஓகே மேம், இப்போது நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? இப்போ வந்துட்டு மேபி நீங்களே நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால வேறு ஏதாவது கேரக்டர் வரும்போது மேபி வேறு யாராவது சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்? நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். திருமதி செல்வம் பண்ணுறச்சேவே அது இன்னொரு கேரக்டர் வந்தப்போ நான் என்னோட அபிப்பிராயத்தை சொல்லி அதில் ஒரு கேரக்டர் போடவும் செஞ்சாங்க. ஓகே. ஆமாம், அதில் ஒரு கேரக்டர், அதாவது திருமதி செல்வமா தென்றலில் வந்து இந்த துளசியோட ஃப்ரெண்டோட மதர் கேரக்டர். ஒரு சொன்ன உடனே அவங்க நேராக பார்த்தாங்க, பேசுனாங்க, வந்தது, கொடுத்தாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போ கூட ஒரு நடிகையோட மக எங்கிட்ட அக்கா வந்தாங்கன்னா சொல்லுங்க, வந்த கேரக்டர் வந்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க, கேட்கச்சே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எப்படி சொன்னால் சேனல் தாங்க அதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்வாங்க, கஷ்டமாக இருக்கும். அதான் எனக்கு புரியல, சேனல்னால் எங்கே ஏதாவது ஜூபிட்டரில் வச்சுருக்காங்களா இல்லை எங்கே வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல. இந்த இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ வேற ஏதாவது ஒரு இதில் இருக்கும்போது, ஆனால் இந்த சினிமாவில் மட்டும் இந்த ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு லைஃப் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல ஒரு டைமில் நல்லா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இது எதனால நடக்குதுன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நினச்சிருக்கேங்க. ஒன்றாவது இப்போ நான் ஆர்டிஸ்ட்டு, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நான் இருக்கணும். நான் நடிச்சுக்கிட்டே வச்சு ஓ என்னால் தான் இந்த கேரக்டர் போகுது, நான் தான் இல்லை அப்படின்னு நினைக்கிற சில சுச்சுவேஷனில் எடுக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். அதே சமயம் அவங்க ஓ நான் கேரக்டர் கொடுத்தனால தான் நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு, இது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்குது. நான் வந்த நேரம் உங்களுக்கும் நல்லா இருக்கு, எனக்கும் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அப்படி யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னால தான் நீ, உன்னால தான் நான், இந்த ஈகோ தான் ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேரக்டர் தூக்குறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. ஆமாம், ரெடியாக நிற்கிறாங்க. சமீபத்திலே பாவம், எனக்கு என்னோட ஒரு சிநேகிதி, நான் பேர் சொல்ல விரும்பலை, பாவம் ரொம்ப தேவையான பொருளாதார விதத்தில் தேவையான ஒரு நடிகை, என்னத்துக்கு தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியல.
சரி ஆமா அப்படியே சில வார்த்தைகள் கடுமையா அவங்க பேசியிருந்தா கூட ஒரு தாய்க்கு சமமா ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் அவங்களோட கஷ்டம் என்னமோ ஒரு ஏதோ இது கொடுப்போமே அப்படி நினைக்க மாட்டேங்க. உடனே இல்லை எங்களுக்கு இந்த எபிசோட் போயாகணும், ஏரில் போயாகணும்ட்டு. அப்போ மனிதநேயம் எங்கே இருக்குங்க இல்லையா? அது மிஸ்ஸிங் இப்போ. ஓகே மேம், இப்போ உங்களோட சமகாலத்தில் இருக்கும்போது இப்போ நிறைய எல்லாருமே ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு ஹீரோயின்ஸ்னா கொஞ்சம் பேர். உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி சொல்ல முடியுமா? யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு எல்லாமே ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. மீனா என் கூட அடிச்சு ரொம்ப அழகாக ரொம்ப குழந்தைத்தனமாக பேசி நடிப்பாங்க. ரம்பாவோட நிறையா எனக்கு மகளா பண்ணியிருக்காங்க, நக்மா பண்ணியிருக்காங்க ஜானகிராமன்ல. ஸோ எல்லாருமே ரொம்ப சிம்பிள். தேவயானி என்னோட நிறைய பண்ணியிருக்காங்க. மலையாள படத்துலேருந்து அச்சன் ராஜா பஞ்சிதவன் அப்போ அந்த படத்துலேருந்து நானும் அவங்களும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நல்லா ரொம்ப குழந்தைத்தனமாக நல்லா பேசுவாங்க. ஆமா, பிஹைண்ட் தி செட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது. ஈவன் மணிவண்ணன் சார் கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய பேரோட நடிச்சிருக்கீங்க. இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த செட்ல ஒர்க் பண்ற மாதிரி தெரியாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? யார் யார்? மணிவண்ணன் சார், டெல்லி கணேஷ், அவங்களோடலாம் ஒர்க் பண்ணிச்சு. நிழல் ரவி சாரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். அது டெல்லி கணேஷ் சார்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பார் அவர். ஆமா, அப்புறம் டிபி கஜேந்திரன் சார். ஆமாம், இதெல்லாம் பெரிய இழப்பு தான் நம்மளுக்கு. மேம், இப்போ நிறைய டைமில் உட்காந்து யோசிச்சிருப்பீங்க, அந்த பழைய நினைவுகள்லாம் வரும்ல, அது மாதிரி மணிவண்ணன் சார், டெல்லி கணேஷ் சார் ஏதாவது பிஹைண்ட் தி செட்ஸ் ஞாபகங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய நான் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளுமே அவங்களோடலாம் ஒர்க் பண்ணிச்சு. அவங்கெல்லாம் பெரிய மேதைகள், அதனால ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஒர்க் பண்ணிச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஏதாவது அனுபவம், ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மணிவண்ணன் சாரோட ஒர்க் பண்ணிச்சே எனக்கு எவ்வளோ கேஷுவலாக ஒரு கேரக்டர் பண்ணணுங்கிறது அவரை வச்சுட்டு. அது பொன்மனம்னு ஒரு படம் பண்ணினேன். அதில் வந்து அவர் ரொம்ப அடாவடியாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவார். அந்த பொண்ணு சின்ன பொண்ணை நினச்சி கூட்டிகிட்டு வருவார். அந்த பொண்ணு மேக்கப் படித்து பார்த்தா ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. பார்த்து ஏமாந்தா நான் தொடப்பக்கட்டை எடுத்து சாத்துற மாதிரி அடினா எனக்கு அடிக்கிறதுல புதுசு. நான் பின்னி எடுத்துட்டேன். பின்னாடிலாம் ரத்தம் அடின்னு இருந்தார். அவன் கோபத்தைலாம் தீர்த்துட்டியம்மான்னு இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். அது அவரோட நடித்த பொன்மனம்ன்ற படம். அப்புறம் துல்லாத மனம் துள்ள தான் அதுலேயும் நடிச்சிருந்தீங்க. அதில் ஒரு குடிகாரராக இருப்பார்ல. ஆமாம், அப்புறம் கலர் கனவுகள்னு ஒரு படம். ஆமாம், படுத்துட்டு ஒரு கலராக கனவுங்க பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம். நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவரோட காம்பினேஷன் நிறைய பண்ணியிருக்கேன். ஜோடி அந்த மாதிரி 3-4 படம் பண்ணியிருக்கேன். நல்லா. விஜயகாந்த் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க, கோஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண பீரியடில் அவர் எப்படி அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து நான் நடிகன்னா பார்த்ததை விட அவர் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து மீட்டிங்கில் உட்காந்து பேசுகிறச்ச ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் நான் சொன்ன மாதிரி பெரிய கலைஞன், சின்ன கலைஞன், ஜூனியர் அப்படி எந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, பொதுவாக அதில் யாராவது எழுச்சி பண்ணாலும் எங்கே போகிறீங்க உட்காருங்க அப்படின்னு உரிமையோடு அதட்டி கேட்குறது, எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு உணவு கொடுக்கறது, நிஜமாவே ஒரு பெரிய ஒரு மனசு தான் இருக்குங்க. அண்ட் அவரோட நான் நடித்தப்போ தர்ம சக்கரம் நினைக்கிறேன், தர்ம சக்கரம் ரவிக்குமார் சாரோட படம். அதில் தான் அவருடைய தர்ம குணத்தை பற்றி அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அது அவர் சொன்ன மாதிரி அவர் உண்மையிலே தர்மத்தில் வந்து ரொம்ப பெரிய வள்ளல் தான். அவர் இருக்கிற லொக்கேஷனா சாப்பாடுனா அது ஒரு டெய்லி ஒரு பெரிய விசேஷமான சாப்பாடு தான் எல்லா கலைஞர்களுக்குமே. அவங்களோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்னம்மா வேணும் அப்படின்னு வலிய போய் கேட்டுட்டு செய்வார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பண்பான ஒரு மனிதர். என்றைக்குமே அவரோட கிரேட். கண்டிப்பாக மேம். நீங்கள் நடிக்க வந்த பீரியட் ரொம்ப லேட்டாக இருக்கும்போது நம்ம முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி நான் யோசிச்சது இல்லைங்க. ஏன்னா நான் முன்னாடி வந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இவ்வளோ மற்ற சக்ஸஸ்லாம் எனக்கு இருந்திருக்காது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு தாயா, 2 குழந்தைங்களா எங்கள் அம்மாவை கவனித்து என்னோட மாமியாரை கவனிச்சுக்கிட்டு, இது எல்லாமே ஒரு நம்மளோட டியூட்டிஸ் தானே. இதெல்லாம் நான் சரிவர பண்ணி வந்ததில் தான் எனக்கு திருப்தி. அதுக்கப்புறம் நான் பண்ணதில் யாரையும் ஒரு குறை இல்லாமல் நான் நடிக்க வந்தேன். ஓகே, அதனால் கரெக்டான நேரத்தில் தான் நான் வந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. ஓகே மேம், நிறைய டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த டேரக்டரோட படத்தில் நம்ம நடிச்சா அவங்களோட கொடுக்குற கேரக்டர் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறையா எல்லாருக்குமே பர்சனல் ஃபேவரட் இருக்குங்கள.
உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருப்பாங்க. யார் மேம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்? எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணி எல்லா படமும் எனக்கு சக்ஸஸ் தான். சுந்தர் சியோட சாரோட படம். அவருக்கு தெரிஞ்சு என்னை கூப்பிட்றாரா இல்லை பை அப்படி தெரியாமல் அப்படி ஏற்பட்டுச்சான்னு எனக்கு தெரியாது. அவருடைய அருணாச்சலம், அப்புறம் லண்டன், சுயம்பரம் அவரோட போர்ஷன் தான் நான் பண்ணேன். ஜானகிராமன் அவர் சொல்லுவார், நான் பேத்தட்டிக்காக எந்த கேரக்டருமே எடுக்க மாட்டேன், எல்லாமே காமெடியாக தான் கொண்டு போவேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தில் என்னோட கேரக்டர் ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கேரக்டர். ஒரு ரம்பாவோட மதரா, ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு லேடியாக நடிப்பேன். ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, படம் நல்லா போச்சுன்னு சொன்னார். ஸோ சுந்தர் சி சாரோட ஒர்க் பண்ணிச்சு எனக்கு ரொம்ப நிறையா நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. அவரோட நான் ஒர்க் பண்ணதை நான் என்ஜாய் பண்ணினேன். அது மாதிரி ரவிக்குமார் சார் என்னோட பெரிய கனவாக இருந்தது. ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு விதத்தில் எனக்கு குடும்ப நண்பராகவும் இருந்தார். ஒரு ரொம்ப க்ளோஸாக இல்லாட்டி அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நண்பராக இருந்தார். இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கடைசியில் தர்மச்சக்கரம் தான் நினைக்கிறேன், அந்த படம் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் பண்ணேன். கொண்டாட்டம் அப்படின்னு 2-3 படங்கள் பண்ணேன். எக்ஸலண்ட் டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணப்போ நிறையா ஒர்க் பண்ணுறச்சு எப்படி சில டெக்னிக்கலாக எப்படி கற்றுக்கணும் செய்யணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி எனக்கு பாலச்சந்தர் சார் தான் எனக்கு எந்த நம்பிக்கையில் என்ன நிறைய ப்ராஜெக்ட்ஸை கூப்பிட்ருக்காரு. தென்மொழி அவரோடு தான், ஆனால் சமுத்திரக்கணி சார் தான் டைரக்ட் பண்ணார். அவருடைய கடைசி பிரேமிக்கு முன்னாடி 4-5 சீரியஸ் பண்ணியிருக்கேன். நல்ல அனுபவங்கள். அவருடைய கல்கி படத்துலேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா சார்லி சாரோட தான் என்னோட போர்ஷனும் சென்சார் என்னன்னா என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப நெகட்டிவ் கேரக்டர், ஹீரோயினோட மதர், கல்கியோட மதர். அப்படி ஹீரோயினோட கேரக்டர், மதரோட கேரக்டர் அப்படி வேண்டாம் அப்படி ஃபீல் பண்ணாலும் அந்த போர்ஷன் சினிமாவில் பார்த்தப்போ வரல. பட் எனக்கு அவார்டு கொடுத்துருந்துச்சாரு. ஓகே, அது உங்களுக்கு நிறைவா இருக்குமா மேம்? இப்போ நம்ம சினிமாவில் இல்லை நிறைவு இல்லை, ஆனாலும் அவருடைய பொற்கரங்களால் அந்த அவார்டு கிடைச்சி எனக்கு சந்தோஷம். ஓகே, எல்லாருக்குமே ஒரு அந்த மகுடம் இருக்கும். அந்த மகுடத்தில் ஒரு பொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்களை சேர்ப்போம். நீங்கள் நிறைய ஸ்டார்ஸோடு பண்ணுறீங்க, ஆனால் நான் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் நினச்சி நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதாவது வருத்தம் இருக்கா? எனக்கு கிடைச்சது வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறாள், கிடைக்காத வச்சு ஃபீல் பண்ணதே கிடையாது. ஓகே, ஆமாம், எனக்கு இது கிடைச்சது இல்லை, தட்ஸ் ஹாப்பி, அவ்வளோதான். கண்டிப்பாக மேம். கிடைக்கலன்னா அது எனக்கு அதுதான் என்னோட குடிப்பேன், அவ்வளோதான். ஓகே, ஏதோ நல்லதுக்கு தான் அப்படி நடந்திருக்குன்னு நினைப்பேன். மேம், ஒரு விமனா இப்போ சினிமாவை தாண்டி பர்சனல் லைஃப்பில் இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணுறாங்க. நீங்களுமே உங்களோட பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு துணையாக இருந்தா? எனக்கு துணையாக இருந்தது என் தாய் தான். அவங்க கொடுத்த மோட்டிவேஷன். ஏன்னா எங்கள் தாய் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் 7-8 பேர் இருந்தோம் பிறந்தப்போ. இத்தனை குழந்தைகளும் அந்த காலத்தில் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, பெரிய விவரம் தெரியாத ஒரு லேடி. எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர்த்து ஆளாக்குனது எனக்கு நல்ல ஒரு அனுபவம். ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருந்தால் சக்ஸஸ், இந்த ரெண்டுத்தையும் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்த என் தாய் தான். ஓகே, அதை தாண்டி இப்போ அந்த விஷயம் நீங்கள் நிறைய கோத்ரூ பண்ணியிருப்பீங்கல்ல. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு மட்டும்தான் இது நடக்குது, அதனால நான் டிப்ரெஷனில் இருக்கேன். அப்படியே அந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே இப்போ சமீப காலமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிற. ஆனால் நிறைய பேர் வெளியில் சொல்லும் போது கேட்கும் போது தான் ஓகே அவங்களாம் இதை கோத்ரூ பண்ணியிருக்காங்களா, அப்போ நமக்கு நடக்கிறதுலாம் என்ன அப்படின்ற மாதிரி அருமையான ஒரு விஷயங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் வந்து ஐயோ இதே கஷ்டம் எனக்கு நடந்ததேன்னு சொன்னால் நிறைய பேருங்க இப்போ விரும்புறதில்ல. அப்போ எனக்கு நடந்த கஷ்டம் ரொம்ப சின்னதா, உனக்கு நடந்த பெரிய விஷயமா அப்படின்னு 1-2 தடவை நான் அனுபவப்பட்டேன் அப்படி கேட்டு. அதுலேருந்து இப்போ வந்து நம்மளாம் என்ன செய்ய நினைப்போம், ஒருத்தர் பட்ட நான் எனக்கும் மேலே உள்ளவர் கூடி இல்லை எனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருங்க இப்போ அதை விரும்புறதில்லை. ஏன்னா ஈகோங்கிறது இப்போ வந்து ரொம்ப ப்ராமினெண்ட் ஆகிடுச்சுங்க. ஏன் நீ அந்த கஷ்டப்பட்டால் நான் படணும்னு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ மற்றவங்க எதுக்காக கஷ்டப்படுறாங்க, பொதுவாக நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுபடி தான் நம்ம வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்க. அது நம்ம எண்ணங்களையும் நம்ம நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து தேவையில்லாத ஆசைகள், நம்மளுக்கு இப்படி தான் வாழணுன்றதுக்கு மேலே ஆசைகள். ஒரு சாரி இருக்குச்சு, அதுக்கு மேட்சிங்கான நெக்லஸ், அந்த மேட்சிங்கான நெக்லஸ் ஒரு கம்மல் வேணும்,
இப்படி ஆசைகள் கூட கூட தாங்க நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம பின்னோக்கி போகிறோம். நம்மளுக்கு இது இருக்குது, வி ஆர் ஹாப்பின்னு நினச்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே, என்னோட பிரின்சிபல் வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு, அதுலேருந்து நல்லபடியாக எப்படி முன்னேறலாமோ முன்னேறணும். கண்டிப்பாக அதுதான். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சப்போர்ட் இருப்பாங்க மேம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் தாய் இருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த சப்போர்ட் இல்லாமல் போனதுக்கப்புறம், இப்போ உங்களோட தாய் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த ஒரு ஓகே நம்ம இதை கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த தைரியத்தை எப்படி வர வச்சுக்கிட்டீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் என் குழந்தைங்க தான். என்னோட 2 குழந்தைங்க அவங்க நல்லா இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்கிறது எனக்கு பெரிய ஒரு தைரியம், மனசக்தி. ஏன்னா அதுக்கு மேலே இனிமேல் நம்ம லைஃபுக்கு என்னத்தை தேடி ஓட போகிறோம்? குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் தான் எந்த ஒரு தாய்க்குமே இருக்குது. அதில் நான் சாட்சிக்கிறேன், இனி என்னத்தை நோக்கி போகிறோம்? இனி நோக்கி போகிறதுலாம் நல்ல வாழ்க்கை, நல்ல தரமான வாழ்க்கை, தரமான திங்கிங், அதுக்கு தான் நோக்கி போனோம். ஓகே, அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரேவஸ்ட் டெசிஷன் எடுத்திருப்பாங்க. நீங்கள் நான் எடுத்ததில் இது ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமான டெசிஷன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு டெசிஷன் என்ன? நம்ம எல்லாருமே சுயமாக என்னதான் மற்றவங்க நம்மளுக்காக இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சுயமாக நினச்சி இதுதான் எனக்கு வாழ்க்கைக்கு வேணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது சொன்ன மாதிரி ஒரு லைஃப் தான் இருக்குது, இதுதான் எனக்கு கரெக்டு, இதை தான் செய்யணுங்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் வேணும். அது ரொம்ப கம்பல்சரி. இந்த சுதந்திரம் பறிப்போகிறச்சே தான் வாழ்க்கை தடுமாற்றங்கள் நிறைய இடத்துல. ஒரு நல்ல கப்புள்ஸாக இருப்பாங்கங்க, ஹஸ்பண்ட் சொல்லுவார் நீ இதை தான் பண்ணணும்னு, இல்லை ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ இதை தான் பண்ணணும்னு, 2 பேருக்குமே அங்கே ஷேட்டர் ஆகும். ஒருத்தர் விட்டு கொடுத்து ஓகே நீ இப்படி இரு, ஐ வில் கம், நான் உன் வழிக்கு வரேன், நீ என் வழிக்கு வரேன்னா அங்கே பீஸ் தான். ஸோ இந்த ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் பாதிக்கிறது. நம்மளுக்கு நம்பிக்கை, சுயமாக தன்னம்பிக்கை இருந்தால் அதை விட பெரிய சப்போர்ட் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக. ஆமாம், தன்னம்பிக்கை. நான் இது தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். இல்லை தனியாக போகிறீங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களால் வர முடியுமா? ஆமாம் நான் தான் தனியாக வரேன், என்னோட நம்பிக்கை தான் அது, தன்னம்பிக்கை தான். ஐ கேன் ட்ராவல் அப்படிங்கிறது. இங்கே நிறைய பேரால் பேரண்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இங்கே கஷ்டமாக நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது ஒரு சிங்கிள் மதராக ஒரு பேரண்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அந்த விஷயம் எப்படி பண்ணீங்க? தென் அந்த சமயத்தில் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணீங்க? இங்கே நிறைய சிங்கிள் மதர் இருக்காங்க, சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப அருமையான கேள்விங்க. ஒரு தாய்க்கு, எல்லா பெண்களுக்கும் தேவையான ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ வந்து நீங்களாம் எப்படி, நானாவது 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க, இப்போ 3 குழந்தைங்க 4 குழந்தைங்கள வந்து வச்சுட்டு எப்படி வளர்க்குறதுன்னு நான் நினைப்பேன். ஒரு அறிவுமே இல்லாமல் எங்கள் அம்மா வந்து 5-6 குழந்தைங்களை வளர்த்தாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ உங்கள் காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமா மாமி அவங்க இவங்க கூட்டு குடும்பம் அப்படின்னு. இப்போ அது இல்லை. அன்னைக்கு கூட்டு குடும்பத்தோட ஒரு பெண் வந்து இத்தனையும் ஒத்து போகிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருந்திருக்கும். ஒரு மச்சானுக்கு இது பிடிக்காது, மாமனாருக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்க பெண் அத்தனை பேரோட ஆசைகளும் ருசியும் தெரிஞ்சு சமைக்கணும். இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை. அவங்க துணை இருந்தால் கூட இத்தனை ஸ்ட்ரகிளிங் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு அது இல்லை. கல்யாணம் முடிஞ்சோன்னா ஓகே செப்பரேட்டான ஒரு வாழ்க்கை வேணும். அப்படி தனியாக போகிறச்சே குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அந்த தாய்க்கு ரொம்ப முக்கிய பங்கு வருது. டைம் வந்து அந்த குழந்தைக்கு டெடிகேட் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு டெடிகேட் பண்ணாதனால எத்தனை குழந்தைங்க மனசளவில் பாதிக்குதுங்கிறது இன்றைக்கி காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை, ஷேர் பண்ணிக்கிறது யாரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஒரு மதரை விட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. அதனால ஒரு பெண்ணுங்கிறச்ச முதல்ல வந்து மகளாக இருந்துட்டோமா, அடுத்ததான் நம்ம தாயாகிறோமா, அந்த கடமையை ஃபுல்ஃபில் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம். ஒரு பெண்ணை நம்ம நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணுவோம், நமக்கே 1000 கஷ்டங்கள் இருக்கும், நாமளே நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு கோத்ரூ பண்ணிருப்போம். ஆனால் நம்ம காதுபட நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுவாங்க, நம்மளை புரிஞ்சுக்காம நம்ம இடத்துல நிற்காம நம்மளை பற்றி நிறையா விமர்சனங்கள் வைப்பாங்க. அந்த மாதிரி விமர்சனங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவதுங்க, நான் பார்த்த வரைக்குங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் எதிரியாக இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஆண் காசிப் பேசுகிறாங்கிறத விட, கேள்விப்படுறதை விட ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் காசிப் பேசுகிறாங்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு பெண்ணோட கஷ்டம் என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவள் இந்த இது பேசக்கூடிய நிலைமையில் இருக்கான்னா அவள் நிலைமை என்ன, ஒரு செகண்ட் கூட அவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு வார்த்தைகள் இருக்குது, இது இருக்குன்றதுனால பேசிடுறாங்க. ஆனால் அந்த பேசப்படுற பெண்ணுக்கு ஒரு குடும்பம், குழந்தைகள், சுற்றிலும் சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்குது.
எல்லாத்துக்கு மேலே அவங்களுக்கும் ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குதுன்றதை நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது ரொம்ப தவறான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு பெண் கை கொடுத்து உதவணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. கண்டிப்பாக மேம். மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட இந்த வாழ்க்கை அந்த பயணம் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய பயணத்துக்கு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நன்றிங்க, நன்றி. இவ்வளோ அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரபு உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. சினி உலகத்துக்கு நன்றி. வணக்கம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.